இன்ஸ்டாலேஷன். தேவைக்கேற்ப ஒரு குழாயிலிருந்து நீரின் ஓட்டத்தை தொடங்க அல்லது நிறுத்த பயன்படும் சாதனம் குழாய் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு குழாய் நீர்க்குழாய் அல்லது வாட்டர் ஸ்பவுட், டேப், அடைப்பான் அல்லது காக் மற்றும் ஃபாசட் என்றும் குறிப்பிடப்படுகிறது. குழாய்களை தயாரிக்க பித்தளை, இரும்பு, எஃகு அல்லது பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலான நகர்ப்புற வீடுகளில் சமையலறைகள், குளியலறைகள், கழிப்பறைகள், வாஷ்பேசின்கள் போன்றவற்றில் குழாய்கள் நிறுவப்பட்டுள்ளன. கிராமங்களில் எல்லா வீடுகளிலும் குழாய்கள் இல்லாவிட்டாலும் பொது குழாய்கள் உள்ளன. பல சமயங்களில் குழாயை மூடிய பிறகும் அதிலிருந்து தண்ணீர் தொடர்ந்து சொட்டுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம், அல்லது அதன் கைப்பிடியை சுற்றி கசிவு இருக்கலாம். சில நேரங்களில் குழாயை மூடுவது கடினமாகிறது, மேலும் சில சமயங்களில் அதை திறக்கும் போது உரத்த சத்தம் கேட்கிறது. இது ஏன் நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? குழாயில் உள்ள கோளாறுகள் அல்லது குறைபாடுகள் காரணமாக இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. மணல், தூசி அல்லது பிற துகள்கள் சிக்கி வாஷர் தேய்வது, ஸ்பிண்டில் அல்லது கிளாண்ட் நட் தளர்வது, ஸ்பிண்டில் வளைவது அல்லது ஸ்பிண்டிலின் இழைகள் தேய்ந்து போவது போன்றவற்றால் இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த காரணங்கள் குழாயில் குறைபாடுகளை உண்டாக்கலாம். இது போன்ற சூழ்நிலைகளில் குழாய் சரி செய்யப்பட வேண்டும் அல்லது மாற்றப்பட வேண்டும். குழாயை எவ்வாறு பொருத்துவது என்று பார்ப்போம். ஒரு குழாய் பொருத்துவதற்கு சரி செய்யக்கூடிய ரெஞ்ச், ஸ்க்ரூ டிரைவர், டெஃப்லான் டேப் மற்றும் பாதுகாப்பு கையுறைகள் தேவை. முதலில் குழாயின் ஸ்பிண்டில் பகுதியில் ஏதேனும் கோளாறு உள்ளதா என்று சரிபார்க்கவும். ஸ்பிண்டில் சேதமடைந்திருந்தால் அதை மாற்றவும், இல்லையெனில் முழு குழாயையும் மாற்றவும். முதலில் தேவைக்கேற்ப GI குழாய் பைப் வைஸில் பொருத்தவும். GI பைப்பின் திரிக்கப்பட்ட முனையில் டெஃப்லான் டேப்பை பயன்படுத்துங்கள். டேப்பை கடிகார திசையில் திருப்புவதன் மூலம் குழாயை சுற்றி இறுக்கமாக மடிக்கவும். இப்போது பைப் ரெஞ்ச் மூலம் சாக்கெட்டை கட்டவும். ஒரு கையால் குழாயை பிடித்துக்கொண்டு அதன் இழைகளை சுற்றி டெஃப்லான் டேப்பை வட்ட வடிவில் சுற்றவும். டெஃப்லான் டேப்பை குறைந்தது 5 to 6 முறை சுற்றவும். இப்போது அதை கடிகார திசையில் சுழற்றும் போது கையால் சாக்கெட்டில் குழாயை இறுக்கமாக கட்டவும். இணைப்பின் வெளியே டெஃப்லான் குழாய் தெரியாதபடி உறுதிப்படுத்தவும். ஒரு குழாய் ரெஞ்ச் அல்லது அட்ஜஸ்டபிள் ரெஞ்ச் உதவியுடன் சாக்கெட்டுக்கு ஏற்ப குழாயை இறுக்கமாக கட்டவும். குழாயை பொருத்திய பிறகு அது நேராக இருக்கிறதா இல்லையா என்பதை சரிபார்க்கவும். தண்ணீரை இயக்கி இணைப்பில் ஏதேனும் கசிவு இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். குழாய் பொருத்தும் போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வேலை செய்யும் போது பாதுகாப்பு காலணிகள், பாதுகாப்பு கவசம் மற்றும் கையுறைகளை அணிய வேண்டும். சாக்கெட்டில் குழாயை அதிகமாக இறுக்கமாக்க வேண்டாம், ஏனெனில் இது சுருள் பகுதியை சேதப்படுத்தும். குழாயை பொருத்தும் போது குழாயில் எந்தவிதமான பள்ளங்களோ கீறல்களோ ஏற்படாதபடி கவனமாக இருக்க வேண்டும். பழுதடைந்த குழாய்களால் தண்ணீர் தேவையில்லாமல் வீணாகிறது. தண்ணீரை சேமிக்க பழுதடைந்த குழாய்களை உடனடியாக மாற்றவும். இப்போது நீங்களும் குழாயை மாற்றுவது எப்படி என்று கற்றுக்கொண்டீர்கள். உங்களை சுற்றி ஏதேனும் பழுதடைந்த குழாய் இருந்தால் அதை உடனடியாக மாற்றவும். அதுதான் இன்றைய உங்கள் பணி.